ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளெக்ஸ் அதில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியாமல் இருந்தால் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக அமேசான் ஃப்ளெக்ஸை பற்றி நான் மேலே இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், மறக்காமல் மேலே கார்ட் பட்டன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ நம்ம என்ன போடுறான்னு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஓவரால் வியூ ப்ளஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் நான் இதை எப்படி அப்ளை பண்ணி நாளைக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன். இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், டிப்ஸு ட்ரிக்ஸு, எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தரப்போகிறேன். ப்ளஸ் நாளைக்கு என்னோடய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிற சொல்ல போகிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 19/7, அதாவது 19ஆம் தேதி 7 ஜூலையில் ரெக்கார்ட் பண்ணுறேன். 5:40 கிட்ட ஈவினிங் டைம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் எனக்கு வந்து இன்டர்வியூ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னெல்லாம் பண்ணேன், எனக்கு எப்படி இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு, எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோங்களையும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமேசான் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ அமேசான் ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ராடில் இருந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்தியாவுக்கு வந்த காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ குயிக்கான டைமில் போய் கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் ரீச் பண்ணணும் 1 hour 2 hours அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் மேனராக இருக்கணும், கண்டிப்பாக அமேசான் ஃப்ளெக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 140 160 வரைக்கும் ஒரு பவர் தராங்க, 120 160 வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேமெண்ட் தான் ஒன்றா இருக்குது. மினிமம் நீங்கள் 4 hours ஒர்க் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைமிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபை ஆகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேனல் சொல்லியிருப்பாங்க 10 நாள் ஆகும் 15 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 10 பேர் இருந்தது. பட் ஆனால் மோஸ்ட்லி 5லேருந்து 10 நாள் தான் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5ஆவது நாளே ஒரு கால் வந்தது IFDOலேருந்துட்டு, அதான் அமேசான் தரப்புலேருந்து. பட் ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஆஃபீஸில் வந்து லீவு கிடைக்கல. நான் ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன், பட் அன்றைக்கி நான் போக முடியல. ஆக்சுவலாக ஏதோ 2 டைம் நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் போகல. பட் ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் நாளைக்கு நான் லீவ் போட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கேன், மதிவாலில். ஸோ எனக்கு வந்து ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் எலக்ட்ரானிக் சிட்டி போட்டேன், சாட்டர்டே அன்றைக்கி போக முடியல. அதுக்கு முன்னாடி வந்து ஜெயநகர் போட்டிருந்தேன், அதுக்கும் போக முடியல. பட் ஆனால் நாளைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அதே ஜெயநகர் தான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் நான் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளெக்ஸ் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானாக போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நான் அமேசான் ஃப்ளெக்ஸ்னே கொடுத்து போகலாம். அப்படி இல்லாட்டியும் கீழே லிங்க் தந்துருக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி போய்க்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் செட்டப் தான் என்ன இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, யூசர் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் லிங்க் வந்து வரும். அந்த ஆப் லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 days முடிஞ்சிருக்கணும். ப்ளஸ் OS வெர்ஷன் வந்து நல்லா இருக்கணும், 2 GB ரேமுக்கு கம்மியாக இல்லாமல் இருக்கணும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கிட்டும் இருக்கும். கண்டிப்பாக கேமரா இருக்கணும், வித் ஃப்ளாஷோடு இருக்கணும். சப்போஸ் நம்ம நைட் டைம் போகிற மாதிரி இருந்தால் 5th ஃப்ளாஷ் கண்டிப்பாக வேணும் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GPS இருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்மில் வந்துட்டு வாய்ஸு டேட்டா ஆக்டிவாக கண்டிப்பாக எப்பவுமே வந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 wheeler வந்து கண்டிப்பாக இருக்கணும், அது வந்து சேஃப்டி ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், இன்சூரன்ஸ் அண்ட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் 2 wheeler காரிச்சிங்கன்னா அதுக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கணும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த திங் பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அமேசான் ஃப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம இறந்துட்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs வரைக்கும் நமக்கு வந்து அமேசான் ஃப்ளெக்ஸ்லேருந்து தராங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் டிசபிலிட்டி கவரேஜ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் கவர் ஒர்க்கே பண்ண முடியல, அதுக்கும் 5 lakhs கிட்டத்தட்ட வந்து தராங்க அவங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது, வேண்டிக்கணும், ஏன்னா நடந்துச்சுன்னா நமக்கு செட் ஆகலையா, அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவங்க எப்படி கால் பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர்லேருந்து கால் பண்ண வந்து பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு 02243518017 அது கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க 5 நாள் ஆயிடுச்சு 10 நாள் ஆயிடுச்சு எனக்கு காலே வரலைன்னா கீழே இருக்கிற லிங்க் அந்த நம்பரை நோட் பண்ணி கால் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இது வந்தது. கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதே வேணால் மெயில் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக மெயிலோட நீங்கள் நம்பரே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் போய் ஃப்ளெக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பில் இருக்கும். அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே இருந்திருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸபிள் ஹார்ஸ் தான்.
நமக்கு எப்போ முடியுமோ அப்போ கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதை ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு அது ஓகேவா இல்லையான்னு அந்த பிளாக் வந்துட்டு நம்ம சொல்லணும். சப்போஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நான் மதிவாளவா, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சில்க் போர்ட் ஆர் பிடிஎம் லேஅவுட்டில் இருக்குது. நான் வந்து நீங்கள் அங்கே ஒரு 45 மினிட்ஸ் அங்கே போய் ரீச் ஆகிடுவேன், டேட்டா அங்கே பார்சல் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே. சப்போஸ் நான் வர முடியலைன்னா நீங்கள் அந்த 45 மினிட்ஸுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸும் ஏறும். சப்போஸ் நீங்கள் 2-3 டைம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அமௌண்ட் எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் ஃப்ளெக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டே ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் டியூஸ்டே இல்லை டியூஸ்டே ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு அடுத்த நாள் எண்டில் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெனஸ்டே வந்து அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக டெபாசிட் ஆயிரும். ஸோ மற்றது மாதிரி கிடையாது, கொஞ்சம் நம்பிக்கையெல்லாம் நம்பலாம், நல்லாவே ட்ரஸ்டடாக இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளெக்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாரினில் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத்தான ஒரு டெக்னிக்கு. அது இப்போ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் இப்போதைக்கு பெரிய சிட்டியில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை, மைசூர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுவும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸில் நம்ம பே பண்ணணும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் 1% ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா நம்ம வந்து எர்ன் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 990 ரூபா மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டில் போடுவாங்க. 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேக் கிடையாது. கண்டிப்பாக நம்பி நீங்கள் போய் வேலைகளை ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், இல்லை ஸ்கூல் போகிறேன் ஏன் போக முடியாது, சாரி காலேஜ் படிக்கிறேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, என்னால் முடியல, வேறு ஒர்க் பார்க்க முடியாது, பைக் ட்ரைவ் பண்ணலாம், கார் ட்ரைவ் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேர்த்து வேலைக்கு எடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கேஸுக்கு சொல்கிறேன், 10 பேர்த்து வேலைக்கு எடுத்துகிட்டு அவங்க எல்லாத்துக்கும் எல்லா ஐடியும் நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்டருந்து அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சு கொடுத்து, அதாவது உங்கள் எண்ட்லேருந்து நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து வர அமௌண்ட்டில் நீங்கள் அவங்ககிட்டருந்து கொஞ்சம் பிரித்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டேரெக்டாக அமேசான் ஃப்ளெக்ஸுக்கே கால் பண்ணி நான் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தனி ஒரு ஐடி தந்துடுவாங்க. உங்கள்கிட்ட அப்போ நார்மலாக ஒரு கொரியர் ஆஃபீஸ் மூலமாக வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமேசான் ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சின்னதாக இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு நல்லா அது முடியல, நான் அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு நார்மலாக பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு லிங்க் வந்தது, அமேசான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்தது. அதை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே என்னதான் இருக்குன்னு பார்த்துலான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கே எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் ஒரு 1 hour எடுத்துச்சு. ஆப்பில் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 5 ஸ்டேஜ் வந்து முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பக்கம் கிட்டத்தட்ட எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ வித்து நம்பர் எல்லாமே கேட்டாங்க. அதே எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்னே இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே நான் ஜாயின் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் என்னால் முடியல சம் ப்ராப்ளம்ஸ்னால. ஸோ அதனால் வந்து நான் நாளைக்கு வந்து வந்துட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அவங்க உங்களுக்கு சொல்கிறப்பே சொல்லுவாங்க எங்கே லொக்கேஷன் உங்களுக்கு வேணும், எந்த டைமிங் வேணும். அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக ஷூ போட்டு போயாகணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பேஸ்டு கம்பெனி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்லிப்பரோ இல்லை ட்ராக் இது மாதிரி எதுவுமே போட்டு போக, நார்மலாக ஒரு ரொம்ப ஃபார்மலாக போவேன்னா ஒரு கேஷுவலான ட்ரெஸ்ஸில் ஒரு நீட்டாக வாட்ச் போட்டு தலை சீவிட்டு ஷூ போட்டு போயிருங்க. அதுதான் நமக்கு பார்க்குறவங்களும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடமையை பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க. தட் மீன்ஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து தான் எல்லாமே அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கோ நம்ம கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். நாளைக்கு நான் போயிட்டு 20th நாளைக்கு காலையில் ஆக்சுவலாக நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதியமாக நான் வந்துட்டு அப்படியே தான் ஆஃபீஸ் பர்மிஷன் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மதியம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தம்ஸ் அப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்காக ரியலில் நானே ட்ரை பண்ணி போட முடியும். எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஃபைனல் திங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 120-140 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன கேட்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் போவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 hours இல்லை 3 hours வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் மாதிரி சொல்லித்தருவோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்டர்வியூவில்.
சரி அந்த காலில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நம்ம எப்படி பிக்கப் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்காக ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் சேவர் எடுத்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் அதே வீடியோ தான். அதுக்கோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் நெக்ஸ்ட்டு போய் அமேசான் ப்ளஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன் கிடைக்கும். உங்களோட ட்ரீம் அண்ட் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய சஜஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.